it is a big cult difference between West and East. You made a very beautiful sense in the heart of the story. No, a girl coming from French, that too an Indian, was learning our Indian culture. Very important. The backbone of the Indian culture is a dance. And we entered, and you are a big dancer. So automatically, definitely, it has got a very big stage for an international screening. ரகுநாத் மேனட் அப்படிங்கிற ஒரு மனிதனை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். அதாவது கலைக்காக வாழ்கிற ஒரு மனிதராக நான் ரகுநாத் மேனட் அவர்களை பார்க்குறேன். அந்த கலைக்காகவே வாழ்ந்து அந்த கலையை நேசித்து அந்த கலையை உலகம் முழுதும் பரப்புகிற ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதராக நான் ரகுநாத் மேனட் அவர்களை பார்க்குறேன். அந்த கலையை வெறும் வியாபாரமாக நேசிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கலையை உண்மையாக அந்த கலையே வளர்ப்பது, நேசிப்பது, பரப்புவது. அவரை போய் நாம் பாண்டிச்சேரியில் பார்த்தோம்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். அவருடைய முழு நேரமும், அதாவது அவர் எந்திரிக்கிற காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர் என்னென்ன செய்கிறார், அதாவது அந்த கலையை பரப்புவதற்கு ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழை குழந்தைங்களுக்காக ஒரு பரதநாட்டிய பள்ளியை வச்சுருக்கோம். அந்த பள்ளியை பார்க்கும்போது ஏன் இந்த தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் இருக்க வேண்டிய ஒரு பள்ளி. ஏன்னா நம்மை போன்ற வளர்ச்சியடையாத ஒரு குழந்தைகளுக்கு, வளர்ச்சியடையாத நாட்டுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு கலை அவசியம். ஏன் கலைன்னா, கலை தான் எல்லாவற்றையும் அவனுக்கு தெளிவாக்கும், வாழ்க்கையை தெளிவாக்கும், வாழ்க்கையோடைய பாதையை செழுமையாக்கும். அதாவது அதில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும் வாழ்க்கையோடைய ஒரு அற்புதத்தை விளக்கும். அப்போ ஒரு கலையை தெரிந்தவர்கள் தான் முழு வாழ்க்கையை அனுபவிப்பார். அந்த வாழ்க்கையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்படியெல்லாம் அந்த கலைக்கு ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு உணர்ந்து அந்த தன்மையை எல்லோருக்கும் பரப்பணும். அதில் முக்கியமாக இது மேல்தட்டு மக்களே கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு கலையாக இருக்குது. ஆனால் அந்த கலை ஏழை குழந்தைகள், இங்கே இருக்கிற நிறைய அநாத ஆசிரமங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு, நிறைய காக்கும் கரங்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் இந்த கலையை அவர் கற்றுக் கொடுப்பதும், அதில் இருக்கிற அது ஈடுபாடும், அந்த கலை மேலே இருக்கிற அவருடைய உண்மையான பற்றும், அந்த கலையால் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு மனிதனாகவும் ஒரு மிகப்பெரிய கலைஞனாக தான் நான் அவரை பார்க்குறேன். சில பேர் வெறும் நாட்டியம் ஆடுவாங்க. ஆனால் அவரை பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனுக்கு என்னென்ன திறமை இருக்குமோ, அதாவது அவர் வீணை வாசிப்பார், அவர் பாட்டு பாடுவார், அவர் பாட்டு எழுதுவார். இப்படி பல்வேறு அந்த பரதநாட்டியத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கெல்லாம், அதாவது ஃப்ரெஞ்சிலேருந்து லண்டன்லேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் இந்த பரதநாட்டியத்தை, இந்த கலையை, நம்முடைய திராவிட கலை அப்படிங்கிறத ரொம்ப படித்த ஒரு மனிதராக அவர் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரம், பண்பாடு அதையெல்லாம் உள்வாங்கிய ஒரு கலைஞனாக அவர் இருக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அவர்கிட்ட இருக்கிற பல பெண்களை நான் பார்க்குறேன், அவரோட பணிபுரிகிற நாட்டியமாடுகள் மிக 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 சாதாரண எளிய காக்கும் கரங்களில் இருந்து தத்து எடுக்கிற பிள்ளைகள் மாதிரி இருக்கிற பிள்ளைகளை கூட அவர் உருவாக்கி இருக்கிற விதமும், அந்த பிள்ளைகள் அந்த நாட்டியத்தை கலையை கற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் வாழ்க்கையும் அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய பார்வையும் மாறிய ஒரு விதங்களையெல்லாம் நான் ரொம்ப பக்கத்துலேருந்து நான் பார்க்கறதுனால அவர் மிக மிக பெருமையான, நாமெல்லாம் பெருமைப்படுத்த வேண்டிய, நாமெல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு மனிதனாக, ஒரு கலைஞனாக அவர் இருக்கிறார். ஏன்னா சிறிய வயதிலிருந்தே அவர் இந்த கலையில் மிக நுணுக்கமாக
கலையே அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறத நாம் பார்க்கறதுனால அவர் இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிற முயற்சியில் இருக்கிறார். அந்த திரைப்படத்தில் நானும் கூட ஒரு சிறு உதவி செய்யறதுக்காகவும், அவர் அந்த பிரெஞ்சு படமாக இருக்கிறதுனால அந்த பிரெஞ்சு நடிகர்களும் அவர்களோடு எனக்கு ஒரு தொடர்பு வேணுன்றதுக்காகவும் அங்கே போய் நான் அதை கூட இருந்து அதை பணியாற்றும்போது மிக சிறந்த ஒரு இயக்குனராக அவர் மாறி இருப்பதை எனக்கு ஒரு அதிசயமாக இருக்குது. இதை அதிசயப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா அவர் கலையிலேயே அது மிக மிக நுணுக்கமான ஒரு நாட்டியம், இசை, பாடல் அப்படிங்கிறதுல அவர் பயணித்ததுனால அந்த அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற கதையும் அதை அவர் இயக்கி இருக்கிற விதம் நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்து. மிக மிக வியப்பான ஒரு திரைப்படமாக அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஒரு பெருமையை உலகம் முழுக்கும் பறைசாற்றுகிற ஒரு திரைப்படமாக அது நிச்சயம் அமையும்.